ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். மற்ற மாநிலங்களில் இல்லாத ஜாதி கொடுமை தமிழகத்தில் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுகவின் வெற்றி என கூறுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என சென்னையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. சேலம் தம்மம்பட்டி பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 28,000 கோடி ரூபாய் மதிப்பில் துறைமுகம் அமைக்க தந்ததை இழந்து நிற்கிறோம். இது பிரதமருக்கு இழப்பு அல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சி மற்றும் இளைஞர்களின் இழப்பு என கேரளாவின் விழிஞ்சம் பகுதியில் திறக்கப்பட்ட பல்நோக்கு துறைமுகத்தை சுட்டிக்காட்டி கன்னியாகுமரி தனக்கான ஒரு வாய்ப்பை இழந்துவிட்டதாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வருத்தம். சென்னை வந்து கொண்டிருந்த மதுரை ஆதீனத்தின் கார் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. ஒரு கார் வந்து இடித்துள்ளது. இந்த விபத்து திட்டமிட்ட சதியாக தெரிகிறது என தருமபுரம் ஆதீனம் கருத்து. பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என நானே சொன்னேன் என பேசிய அதிமுகவை சேர்ந்த இஸ்லாமிய நிர்வாகி அப்துல் ஜாஃபர் கோவை ஐக்கிய ஜமாத் கட்சி மன்ற குழு செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கம். ஜிஎஸ்டியில் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு திருத்தமும் மாநிலங்களின் ஒப்புதலுடனே செய்யப்படுகிறது. ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தவறான கருத்து என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. சென்னை புளியந்தோப்பு ஆட்டுத்தொட்டி பகுதியில் அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்பதற்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அந்த பகுதியை சுத்தம் செய்ய ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு போடப்பட்டதால் அதிர்ச்சி. இதுகுறித்து மேயரிடம் கேட்டபோது விசாரணை நடத்தப்படும் என பதில். சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது அதிக அழுத்தம் கொண்ட பம்புகள் மூலம் தண்ணீர் பீய்ச்சாமல் விரத ஐதீகத்தின்படி தோல் பையில் சிறிய குழாய் பொருத்தி தண்ணீர் பீய்ச்ச வேண்டும் என பக்தர்களுக்கு அழகர் கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தல். திட்டக்குடி அருகே கள்ள நோட்டு அடித்த வழக்கில் தலைமறைவாக இருந்த விசிக நிர்வாகி செல்வம் என்பவரை கர்நாடக போலீஸ் கைது செய்தனர். அரசு கேபிள் டிவி கழகம் 570 கோடி ரூபாயை ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என ஜிஎஸ்டி ஆணையரகம் கூறிய நிலையில் அதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு முடியும் வரை வரி செலுத்த தேவையில்லை என்று உயர்நீதிமன்றம் கருத்து. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஒரே மாதிரியான சம்பவங்கள் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொலைகள் நடப்பதாக முதல்வர் சாதாரணமாக கூறுகிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என காவல்துறை மானிய கோரிக்கையின் போது முதல்வர் ஸ்டாலின் பேசினார். இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. விழுஞ்சியம் துறைமுகம் கேரள மக்களுக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும். நாட்டின் செல்வம் அதன் குடிமக்களுக்கு நேரடியாக பயனளிப்பதை உறுதி செய்யும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பாகிஸ்தானுடனான பதற்றத்திற்கு மத்தியில் இந்திய விமானப்படை தனது விமானப்படை தளங்களை முன்னெப்போதும் இல்லாத வகையில் உஷார்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் மேற்கு பகுதியில் விமானப்படை தளங்களை ORP எனப்படும் ஆபரேஷனல் ரெடினஸில் வைத்துள்ளது. இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்திவிடுமோ என்ற பயத்தால் தான் விங் கமாண்டர் அபிநந்தன் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டார் என பாகிஸ்தான் விமானப்படையின் ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் மசூத் அக்தர் தகவல். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கும் FIIT JEE பயிற்சி மையம் பெற்றோர்களிடம் பணத்தை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பயிற்சி மையத்தின் தலைவர் மற்றும் இயக்குநர்கள் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. NCERT பாடங்கள் மூலம் வரலாற்றை மாற்ற பாஜக அரசு முயற்சிக்கிறது. 5ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயில் ஆக்கினால் இடைநிற்றல் அதிகரிக்கும். CBSEயின் நடவடிக்கைகளை எதிர்த்து பெற்றோர் குரல் எழுப்ப வேண்டும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு 21 மாதங்களாக துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் அதன் கல்வி மற்றும் நிர்வாக செலவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே விரைந்து துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அமெரிக்காவில் யூனிகார்ன் நிறுவனங்கள் எனப்படும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கியவர்களில் 60க்கும் அதிகமானோர் IITகளில் படித்தவர்கள் என ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்திய ஆய்வில் தகவல். 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்ற முறையை CBSE மாற்றியதற்கு அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவித்த நிலையில் சரியாக படிக்காத குழந்தையை தேர்வில் பாஸ் ஆக்குவதால் என்ன பயன் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி.
அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முதல்வர் ஸ்டாலின் விமர்சிப்பது சாத்தான் வேதம் ஓதுவது போல் இருக்கிறது. ஊழல் கூட்டணி கரங்கள் எங்கள் கூட்டணி பற்றி பேசினால் சிரிப்புத்தான் வருகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு பிரதமரும் மாவட்ட அதிகாரியும் நேரடியாக பேசிய சம்பவம் நடந்ததே இல்லை. ஆனால் இன்று மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கும் இளம் அதிகாரி கூட பிரதமருடன் நேரடியாக பேசி தன்னுடைய மாவட்டத்திற்கான நலன்களை கேட்டு வாங்கிக் கொள்ள முடியும் என சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. கோடைக்காலம் தொடங்கி இருப்பதை ஒட்டி ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்கள் முறையாக பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை கொடுத்த புகார் அடிப்படையிலான விசாரணை மீதான இடைக்கால தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க தமிழக அரசு ஒப்புதல். 21.7 கிலோமீட்டருக்கு 9,928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ வழித்தடம் அமைய இருக்கிறது. மறைந்த போப் பிரான்சிஸ் பற்றிய ஆவணப்படத்தை உலக புகழ்பெற்ற இயக்குநரான மார்டின் ஸ்காட்சி தயாரிக்கிறார். அதில் மறைவுக்கு முன்பு பிரான்சிஸ் இறுதியாக கொடுத்த பேட்டி இடம்பெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதி கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து திராவிட மாடல் ஆட்சியில் சிறு குழந்தைகள் முதல் வயதானோர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். எனக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை தமிழக அரசு தன்னிச்சையாக விலக்கிக் கொண்டதால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதனால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை. என்னை வெட்டி கனிம சுரங்கத்தில் வீசிவிடுவோம் என மிரட்டல் வந்தது என ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் கூறியதால் பரபரப்பு. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது பற்றி பரிசீலிக்கப்படும். யாருக்கு பாதுகாப்பு அளிப்பது என்பதை காவல்துறை உளவுப்பிரிவுடன் ஆலோசித்து உள்துறை முடிவு செய்யும் என தமிழக அரசு விளக்கம். பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய பாதுகாப்பை தன்னிச்சையாக விலக்கி இருக்கும் திமுக அரசின் செயல் கண்டனத்திற்கு உரியது. அவருக்கு தமிழக அரசு மீண்டும் காவல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் வலியுறுத்தல். மதுரையில் சித்திரை திருவிழா அரசு பொருட்காட்சி மே 4ஆம் தேதி தொடங்கும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு. பிரகதீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு தஞ்சாவூரில் மே 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. அதை ஈடு செய்யும் வகையில் மே 24ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி அருகே குடிநீர் தொட்டியில் யானை கழிவுகள் கலக்கப்பட்டதால் அதிர்ச்சி. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை. ஏப்ரல் மாதத்தில் 87.59 லட்சம் பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர். அதிகபட்சமாக ஏப்ரல் 30 அன்று 3.49 லட்சம் பேர் பயணித்துள்ளனர் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். மதுரையில் வெயில் அதிகமாக இருப்பதால் பிற்பகல் 12 மணி முதல் 3:30 மணி வரை மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க அதிகளவு நீரை குடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுரை. திருவாரூர் பழைய வலம் பகுதியில் டிரான்ஸ்பார்மரை திருடிய 3 பேர் மற்றும் அதை வாங்கிய ஜான் பீட்டர் என்பவர் கைது. இதுகுறித்து வைப்பூர் போலீசார் தீவிர விசாரணை. இந்தி கூட்டணியின் முக்கிய தூணான கேரள முதல்வர் பினராயி விஜயனும் காங்கிரஸ் MP சசி தரூரும் இங்கு இருக்கின்றனர். இது பலரது தூக்கத்தை கெடுக்கும் காட்சி என பிரதமர் மோடி கிண்டல். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க நீதிபதி அருணா ஜெகதீசன், முன்னாள் துணைவேந்தர்கள் சச்சிதானந்தன், விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் தேர்தல் குழுவை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை அங்கீகரிப்பதாக அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். RCB ரசிகர்களிடமிருந்து பெரும் அன்புக்கு முன்னால் வேறு எந்த கோப்பையும் ஈடாகாது என விராட் கோலி நிகழ்ச்சி. 18 வருடங்களில் ஒரு முறை கூட கோப்பை வென்றதில்லை என RCB விமர்சிக்கப்படும் நிலையில் விராட் கோலி நிகழ்ச்சி. பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும் என வங்கதேச ராணுவ ரைபிள்ஸ் படையின் முன்னாள் தலைவர் ஃபஸ்லூர் ரஹ்மான் கருத்தால் சர்ச்சை. நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நோட்டீஸ். பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் மகிழ்ச்சியான மனிதர். ஆனால் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அவரை மாற்றிவிட்டது. அவர் கண்ணில் கோபத்தையும் வருத்தத்தையும் பார்த்தேன். பயங்கரவாதத்தை எதிர்க்கும் பிரதமர் மற்றும் மத்திய அரசுடன் ஒட்டுமொத்த நாடும் துணை நிற்கிறது என ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேச்சு.
பெஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பெரிய போருக்கு வழிவகுக்காத வகையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலளிக்கும் என நம்புகிறோம். தங்கள் நாட்டில் இருந்து செயல்படும் பயங்கரவாதிகளை அழிக்க இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் கருத்து. சென்ற 3 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கும் யூடியூபருக்கு 21,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக யூடியூப் தலைமை நிர்வாக அதிகாரி நீல் மோகன் தகவல். மே மாதம் முழுவதும் விடுமுறை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரிக்கை. சிரியாவின் அதிபர் மாளிகையின் அருகில் உள்ள பகுதிகளின் மீது இஸ்ரேல் திடீர் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. டிக்டாக் நிறுவனம் தங்கள் பயனாளர்களின் தரவுகள் எங்கு அனுப்பப்படுகிறது என்பது குறித்து வெளிப்படையாக இல்லை என்று கூறி அந்நிறுவனத்திற்கு 5.06 லட்சம் கோடி ரூபாய் அபராதம் விதித்தது ஐரோப்பிய ஒன்றியம். ஜாதி சான்றிதழின் உண்மை தன்மை குறித்து விசாரிக்கவும் கால வரம்பு நிர்ணயிக்கவும் மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்கிறது. பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் கொடுக்க அரசு வகுத்துள்ள விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். முழுமையான விசாரணைக்கு பிறகே ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என போலி சான்றிதழ் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து.